இதில என்னன்னா, இப்ப பெரிய அளவுக்கு வந்து இந்த தூங்குற மணிகார எழுப்புனா பழைய கந்தாயம் கேட்பாங்கன்னு ம். ஊர்ல சொல்லுவாங்க. ம். அந்த மாரி ஏதோ ஒண்ணு நான் மந்திர தந்திரம் இந்த நீட்ல பண்றேன்னு சொன்ன மாரி அரசாங்க ஊழியர்கள் வந்து ரொம்பவே டிப்ரைவ்டா இருந்தாங்க, டிஜெக்டடா இருந்தாங்க. எதையோ ஒண்ணு நல்லது செய்ய போறோம்ன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சித்து விளையாட்டு காமிச்சாங்க டாப்ஸ்ங்கிற பேர்ல. இப்ப நீங்க சமூக வலைதளத்தில பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுக்கு உண்டான வெற்றி, திமுக அரசாங்கத்துக்கு உண்டான வெற்றி. ஆனா அரசாங்க ஊழியர்களுக்கு உண்டான வெற்றி இல்ல. அப்ப இந்த அரசாங்க ஊழியர்கள் எனக்கு தெரிஞ்சு இது முழுக்க முழுக்க நீங்க இந்த டாப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்திருந்தீங்கன்னா, இந்த நம்பர் இன்னுமே கோவம் அதிகமாயிருக்கும். அரசாங்கத்துக்கு அதிகமா வந்திருக்கும்னு பார்க்குறோம். ஓகே. என்னன்னா, ஆதரவா? எதிர்ப்பா? எதிர்ப்பா வந்திருக்கும். ஓகே. அரசாங்கத்துக்கு எதிர்ப்பா வந்திருக்கும். ஓகே. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோர் வோட் பேங்க் வந்து கவர்ன்மெண்ட் இது வந்து டிஎம்கேவினுடைய கோர் வோட் பேங்க். ஒரு ஆமா. 90, நிச்சயமா. 95% டிஎம்கேவினுடைய வோட் பேங்க். காரணம் என்னன்னு அதனால தான் சொன்னீங்கன்னா பல தடவ தி அ ஜெயலலிதாவே ரொம்ப கடுமையான நடவடிக்கைகள் அரசு ஊழியர்கள் ஆமா. மேல ஏன்னா எடுத்திருக்காங்க. என்னைக்குமே அவங்களுக்கு வந்து அது வாக்கு வங்கி கிடையாது. கிடையாது. அதனால ஷி வாஸ் வெரி கிளியர் நமக்கு என்ன ஸ்டேட்டுக்கு தேவையோ அத செய்யலான்னுட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா, இந்த டாப்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்திலே நீங்க கை வைக்கிறீங்க. இப்ப இவங்க 2021ல ஒரு பொய்யான வாக்குறுதிய குடுக்காம இருந்து இந்த டாப்ஸ கொண்டு வந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. அதிமுக போன தடவ வந்து 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் தான் தோக்குது. நீங்க பார்ட்டி டிஃபரன்ஸ் வோட் பேங்க் பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 4.5% வேறுபாடு. ஆனா திமுக 44 சீட்டு ஜெயிக்குது 2016 டூ 21. அதுல 43 சீட்டினுடைய விக்டரி மார்ஜின் மட்டும் பார்த்தீங்கன்னா, வெறும் 1,98,381 வாக்கு தான். எல்லாம் சேர்த்து எல்லா தொகுதியும் சேர்த்தே அவ்வளவுதான். சேர்த்து வெறும் 2,00,000க்கு கீழ தான் அதிமுக, திமுக கிட்ட ஆட்சிய பறி கொடுத்தது. இன்னைக்கு திமுக எடப்பாடியும் எடுத்தது. அததான் சொல்றாரு. இன்னைக்கு எடப்பாடி பேட்டியிலயும் அதான் சொல்றாரு. இது இது நம்ம ரொம்ப நாளா சொல்றோம். அவரு ரொம்ப லேட்டா சொல்றாருன்னு பார்க்குறேன் அவரு நான். எல்லாமே லேட்டா தான் போய் சேருது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீப்பும் கிடையாது. அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் ஜெயலலிதாவினுடைய மரணம், ஜல்லிக்கட்டு போராட்டம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை, சாத்தான்குளம் நித்தம் போராட்டம். மாப்பிள அதே வரியா மாரி டீ சாப்பிடலாம், தம் போடலாங்கிற மாரி, மாப்பிள வா போராட்டத்துக்கு போலாங்கிற மாரி இருந்துச்சு அதே அப்ப மாரி களம். 2017ல இருந்து பாஜக மீத கட்டமைக்கப்பட்ட அந்த ஆன்டி வெறுப்பு. பிஜேபி, ஆன்டி சிஏஏ மோடி கேம்பெயினு. அப்போ இத்தனைக்கும் அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 2,00,000ங்கும்போது, அப்போ இப்ப நல்லா இத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்றேன்னா, எந்த அளவுக்கு இந்த அரசாங்க ஊழியர்களுடைய வாக்கு வங்கி திமுகவ காப்பாத்துதுன்னு நீங்க பார்த்துக்கங்க.